அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருத்திகா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பேட்ரி எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பம்பில் எப்போவுமே வந்துட்டு அப்படி பேட்ரி லாஸ்ட் ட்ரை ஆகிற வரைக்கும் விட வேண்டாம். ஒரு பாயிண்ட் இருக்கும் போதே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பேட்டரியை சேஞ்ச் பண்ணிடுங்க. பேட்ரி சேஞ்ச் பண்ணும்போது வந்துட்டு என்ன பேட்ரி யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பம்பில் வந்துட்டு 2 பேட்ரி யூஸ் பண்ணலாம். டியூராசெல் AAA பேட்ரி இல்லைன்னா எனர்ஜைசர் AAA பேட்ரி. டியூராசெல் வெளியே உங்கள் எல்லாத்துக்குமே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 பேட்டரியில் ஏதோ ஒன்று எப்போவுமே கையில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் போய் வாங்க வேண்டாம். 2ல் எப்போவுமே ஏதோ ஒன்று எப்போவுமே கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பேட்ரி வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பேட்ரி இருக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறது, இந்த பேட்ரி கேப் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ வேறு ஏதாவது வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். அதனால் ஒரு 1 ரூபி காயின் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதை ரொட்டேட் பண்ணிங்கனாவே போதும். ரொட்டேட் பண்ணிவிட்டு எந்த பேட்ரி இருந்தாலும் இதை எடுத்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் மேலே வர மாதிரி வச்சு போட்டுட்டு மறுபடியும் பேட்ரி கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு காயினில் வச்சே டைட் பண்ணுங்கள். வேறு எந்த திங்ஸும் யூஸ் பண்ணி அதை டைட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்துட்டு இந்த பேட்ரி போடும்போது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக ட்ரை ஆகி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த பம்பில் இருக்கிற டைமு டேட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா நம்ம பேசல் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டைம் வச்சு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் AM PM சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நைட் போகிற பேசல் காலையில் போக ஸ்டார்ட் ஆகிடும். அதனால எப்போவுமே ட்ரை ஆகிற வரைக்கும் விட வேண்டாம். அப்படியே விட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எப்போவுமே அந்த டைமும் டேட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ காயின் வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு இங்கே மேலே நம்மளுக்கு டைம் இருக்கும், அது செக் பண்ணிக்கோங்க. அது செக் பண்ணிட்டாவே மோஸ்ட்லி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதை எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.